வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2026 வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம். என்னங்கம்மா, ஆல்ரெடி 2026 பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு நானே பார்த்திருக்கேனே அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, 2026 பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு. அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு. அதை பத்தினது தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம், அதனோட தாத்பரியம் என்ன, எதனால போடுறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க. ராகு பகவான் பாருங்க, 23 நவம்பர்ல இருந்து 2 ஆகஸ்ட் 2026, அதாவது 23 நவம்பர் 2025 இருந்து ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் அவிட்டம் போயிடுவார். இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியே அவர் கெடுப்பார். புரியுதுங்களா? ஆக இந்த பலன்கள் பாருங்க, ரொம்ப நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பதிவு, இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா 3 விதமா கொடுப்போம். புரியுதுங்களா? அதாவது குரு பெயர்ச்சிக்கு முன், குரு பெயர்ச்சிக்கு பின். குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல, குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி. இது 6/12/2026 தான் ராகு கேது பயிற்சி. அது வரைக்குமான பலன்கள். ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும். உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார், நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துல ராகு. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண ரோக சத்ருஸ்தானத்துல ராகு குருனோட பார்வை இருக்கு. அதுக்கும் மேல சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. அப்ப நவம்பர் 23, 2025 இருந்து 1/6/2026 வரைக்கும் எதிரிகளா தூக்கி காலில் போட்டு மிதியா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் நான் பாப்பையா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இந்த சர்வீஸ் துறையில இருக்கவங்க, உதாரணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலு, இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ்ல இருக்கவங்க, அந்த தொழில இருக்கவங்க, மெடிசன், சைக்காலஜி, ஆஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும். இப்ப நிறைய பேர் போடுவீங்க, அப்போ உங்களுக்கும் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு மேடம் அப்படின்னு. நீங்க 2 துறையில இருக்கீங்களே, டாக்டராகவும் இருக்கிறீங்க, ஆஸ்ட்ராலஜியாவும் இருக்கீங்க, ஆஸ்ட்ராலஜராகவும் இருக்கீங்க அப்படின்னு. வந்தா நல்லதுதான், வேணாம்னா சொல்ல போறோம், அடடா எங்களுக்குலாம் வேணாங்க, ராகு கொடுக்கக்கூடிய நல்லதுலாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு நாங்க தூக்கியே போட்டுற போறோம். யாரா இருந்தாலும் நல்லது வந்தா வாங்கிப்போம் தானே, கெட்டது வந்தா தான் தூக்கி போட பார்ப்போம். கெட்டது வந்தா பக்கத்துல இருக்கணும் மாட்டி விட பார்ப்போம். அப்ப நாங்க மட்டும் என்ன, நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும். சரி, ஆக இந்த மாதிரி சர்வீஸ் துறையில இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நம்மளோட கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நம்மளோட டாமினேட், அவங்க மேல நம்ம நம்மளோட டாமினேஷனை திணிப்போம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப நானும் இன்னொரு பர்சனும், என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவளும் நானும் சேர்ந்து ஒரு அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவளை மட்டும் தட்டிட்டு நான் அப்படியே தூக்குவேன். உடனே நான் நிஜமாவே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பேசியிருக்கேன், உடனே அப்படி நினைச்சுக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு எளிமையா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி என்னோட டாமினேஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, நம்ம வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி நம்மளோட வேலையினோட பாதுகாப்பும் கிடைக்கும். இப்ப நிறைய வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலை தான் செய்யறாங்க. நிறைய பேர் ஜாதகமே அதுக்கு தான் கேட்கறாங்க. மேடம், இங்க நிறைய பேர் எடுக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல, என்ன எடுத்துருவாங்களா, எனக்கு வேலை நிரந்தரமா இருக்குமா, இல்ல நான் சனி தசையில இருக்கேன், ராகு தசையில இருக்கேன், குரு தசையில இருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா, இந்த சனி எனக்கு பகை கிரகம்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி பல கேள்வி அவங்களே எப்படின்னா ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்கறது இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜர் கிட்டையும் கேட்டு என் மனசை திருப்தி ஆகிற வரைக்கும் நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸும் இருக்க தான் செய்யறாங்க. அந்த மாதிரி பயம் இருக்கு பாத்தீங்களா, என்னோட வேலையினோட பாதுகாப்பு, என்னோட வேலையினோட நிரந்தரத்தை வச்சு எனக்கு பயம், எனக்கு வேலை கிடைக்குமான்ற பயத்தையும் தாண்டி நான் செஞ்சுட்டு இருக்க வேலை 10 வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுல அந்த இடத்துலயே நான் இருந்துருவேனா, இந்த வேலையை விட்டு என்னை தூக்கிட மாட்டாங்களா
அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு அந்த வேலை பாதுகாப்பு அப்படின்றது ராகு பகவான் கொடுத்துருவோம், புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புனோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எங்க பிளானட்ஸ்க்கும் எதிர்ப்பு சக்திக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குங்க. இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன நோய் வரணும் அப்படின்றது உன் சுய ஜாதகத்திலே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டி, நீங்க போட்டியில கடந்துக்கிறீங்க, அது போட்டி தேர்வானா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸானா இருக்கட்டும், காம்படிஷன், டான்ஸ் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், எதுவா இருந்தாலும் அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, வெற்றி அப்படின்றது சாலிடா கிடைச்சிடும். நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு, லீகல் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆவாங்க. நமக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். ஏடா என்னம்மா நீங்க 15 வருஷமா அந்த கோர்ட்டு கேஸ் நான் ஓடி ஆடிட்டு இருக்கேம்மா, அது வந்து எனக்கு சாதகமா வருமா அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையே இல்லை. நான் வந்து அவுட் சைட் த கோர்ட் மத்தியஸ்தர்களை வச்சு இப்ப நிறைய கேசஸ் அப்படித்தான் நடக்குது. கோர்ட்டுக்குள்ள நடக்கிறத விட கோர்ட்ல வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து ஜாஸ்தி இல்லைங்களா, அந்த மாதிரி அவுட் சைட் த கோர்ட் பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணுங்க. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசை பெருசா ஃபேவரா இல்லை அப்படின்னா நம்ம அவுட் சைட் த கோர்ட் வந்து செட்டில் பண்ணோம் அப்படின்னு உட்காரும்போது நம்ம குரங்கு கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்த கதையாயிடும், மொத்தத்தையும் அது தின்ட்டு போயிடும், நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுக்காது. அந்த மாதிரி வரத்துக்கு உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா பாத்துக்கோங்க. தசை ஆவரேஜா இருக்கு அப்படின்னா கூட ராகு பகவான் நம்மளுக்கு ஃபேவரா வாங்கி கொடுத்துருவோம். மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கான காசு, அவங்களுக்குன்னு சில அமௌண்ட் நம்ம கொடுப்போம், நமக்கான காசு இன்னைக்கு இந்த க்ஷணமே இப்பே வந்துடும் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா நெகட்டிவ் நடக்காது, கவலைப்படாதீங்க. எல்லாமே பிளஸ் தான். தப்பான நேரத்துல நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா. சில நேரம் சொல்லுவோம், அக்கா எதிர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவோம், அக்கா எங்க வீட்டுக்காரர் எப்ப பாரு சண்டை போட்டுக்கினே இருக்காருக்கா, கொஞ்சம் வந்து எங்க வீட்டுக்கார பேசி கரெக்ட் பண்ணுங்களேக்கா. அக்கா கரெக்ட் பண்ணின்னு போயிடுவாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கிறது உண்டு. இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கோம். அந்த மாதிரி யாரையோ கூப்பிட்டு விட்டு அவங்க கரெக்ட் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளது லவுட்டின்னு போயிடாத மாதிரி நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்ல. மேக்சிமம் கெட்டது நடக்காது. இது வந்து 1-6 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு. சரி, சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றதுனால இன்டென்சிஃபைடா நல்லது நடக்கும். நான் உனக்கு கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும்னு நினைச்சேன், உன்னை பார்த்தோன்னே உன் மூஞ்சி பார்த்தோன்னே பாவமா இருந்துச்சு, இப்படி கொடுத்துட்டேயா அப்படின்ற அமைப்பு தான் ராகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இப்ப இந்த 1-6-2026 இருந்து ஆகஸ்ட் 2-2026 வரைக்கும் ராகு சதயத்திலே தான் இருப்பாரு. ஆனா சதயத்திலே தான் டிராவல் பண்ணுவாரு, குருனோட பார்வை இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். எனக்கு குருனோட பார்வைனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும், மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. எனக்கு ஆல்ரெடி மன உளைச்சல் இருந்துச்சு. குருனோட பார்வை இருந்ததுனால கொஞ்சம் எனான்ஸா இருந்தேன், கொஞ்சம் தெம்பா இருந்தேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். இப்போ நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். எதனால ஆளாயிட்டேன்? என்னோட லவ்வர் என்னை விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம், என்னோட ரிலேஷன்ஷிப் இருந்த பிள்ளை என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், என் மனைவி திரும்பி வந்து என் கூட சேர்ந்துட்டு இருக்கலாம். இப்படி எத்தனை விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஏதோ ஒண்ணு ஆக மொத்தம் நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்றது. வேலை செய்யற இடத்துல ஓவர் ஒர்க் வரும், ஒர்க் லோடு ஜாஸ்தி வரும், புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த 6ஆம் பாவம் ராகு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை உருவாக்கவும் செய்வார். குருனோட பார்வையில உருவாக்கவும் செய்வார். ஆனா எதிரிகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிடுவோம், அவங்க வந்து செயலிழந்து போயிடுவாங்க அப்படின்றது உறுதி, புரியுதுங்களா? அதுல பயம் வேண்டாம். குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் வரும். குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் பொதுவாகவே ராகுனாலேங்க நம்ம ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு பார்வை இல்லை அப்படின் போது குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் என்ன வரும்? டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ், தோல் நோய்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நான் பேசுவேன் எப்படி பேசுவேன் அப்படின்னா எதிராளி என்கிட்ட பேச ஆரம்பிச்சு தூங்கி இருந்து கடையை மூடின்னு போயிடுவான். அவ்வளோ நேரம் நான் பேசுவேன், அப்படி பேசுவேன், அடமண்டா பேசுவேன். என்கிட்ட ஏன் பேசணும்னு அவன் நொந்துக்கணும், அந்த அளவுக்கு பேசுவேன். ஆர்குமெண்ட் பயங்கரமா பண்ணுவேன், புரியுதுங்களா? நீ ஏமா இதை இங்க வச்ச அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் 1 மணி நேரம் மூச்சு பிடிச்சுன்னு பேசுவேன். அப்படி ஒரு மனோபாவம் நம்மளுக்கு வரும், பயங்கரமா பேசுவோம், ஆர்குமெண்ட் பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட் லாயர் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம், அந்த மாதிரி பேசுவோம். அப்ப இதெல்லாம் பேசலாமா வேணாமா அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கிரகங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாவத்துல இருக்கும்போது குருனோட பார்வை இல்லை அப்படின்னா நம்மளோட ஆர்குமெண்டல் நேச்சர் அதிகமாகும் அப்படின்றது உண்மை. ஓகேங்களா? நீங்க பேசி நீங்க முடிவு பண்ணிருக்கலாம், அம்மா வேலை சொல்லி இருக்கலாம், அம்மா கிட்ட வேலை சொல்றதுக்கு பதில் அம்மா கிட்ட பேசி சண்டை போட்டு ஐயோ ஏண்டாப்பா இவகிட்ட வாய் கொடுத்தோம், நம்மளே போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாமா அப்படின்னு அம்மா போய் செஞ்சிடணும்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களோட இஷ்டம் தான். எந்த காரணத்துக்காக நீங்க பேசுறீங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பேசலாமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து ஆகஸ்ட் 2 6-12-2026 வரைக்கும் ராகு வந்து சதயத்துல டிராவல் பண்ண மாட்டாரு, அவித்தத்துக்கு போயிடுவாரு. ஆனா ராகு வந்து அதே பாவத்துல தான் இருப்பார். அப்ப என்ன ஆகும்? இந்த ஓவர்க்கு இந்த வேலை செய்யற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு குட்டியா மறைமுக எதிரிகள் வருவாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நம்மளும் கொஞ்சம் பேசுவோம், ஆனா பெரிய லெவல்ல கிடையாது. ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக கன்னிராசி அன்பர்கள், அம்மா நீங்க சொன்னீங்க எங்களுக்கு வந்து பாருங்க கோர்ட்டு கேஸு
இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, நாங்க இப்போ அவுட் சைட் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாமா, நான் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன், இந்த போட்டி வந்து இப்போ பிள்ளைங்க வந்து இந்த ஃபாரின் போகிறதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, இதெல்லாம் என் பிள்ளை வந்து சக்ஸஸ் ஆகிடுமா, எப்படி இது ஃபேவராக இருக்கா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் நிறைய நீங்கள் ட்ராப்பாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதிலே வர மாட்டேன், திருப்பி கேள்வி தான் வருது அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகம் தாங்க அதுக்கு முழு தீர்வு. அதை பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். உங்க குடும்ப ஜோசியர் கிட்ட பாருங்க, உங்க கிளீனா அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கவங்க, ஆமாம்மா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல ஒன்றுல நான் ட்ராப் ஆயிருக்கேன், அப்பப்ப சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ட்ராப் ஆயிருக்கேன், பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன், இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், லைஃப்ல இந்த காலகட்டத்துல இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எனக்கு வந்து பாருங்க டிவோர்ஸ் பிரச்சனை, திருமணம் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா தீர்வு கிடைக்குமா? கிடைக்கும். என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.